தேவனாகிய கர்த்தரிடத்தில் தன்னை திடப்படுத்தி கொண்டான். 1 சாமுவேல் 30:6. தாவீது தன்னை எப்படி திடப்படுத்தி கொண்டான்னா கர்த்தருக்குள். ஏன்னா அவருடைய பலமே கர்த்தர் தான். அவர் 3 வேளைகளுமே தேவனை நோக்கி ஜெபிக்கிற மனுஷன். ராஜாமத்துல கர்த்தரை குறித்து அவருடைய வார்த்தை குறித்தும் கட்டளையை நம்ம கை கொண்டோமா இல்லையான்னு சொல்லிட்டு தியானிக்கிற மனுஷன். அதிகாலையிலே அவருடைய கண் விழிப்பதற்கு முன்பாகவே அவருடைய இருதயம் விழித்து கொள்ளுமா. தாவீது எங்க போனாலுமே அவர் ஜெயம் பெற்றுக்கொண்ட ஒரு மனுஷன். நம்ம ஒரே வார்த்தையில தாவீது குறித்து சொல்லிடுவோம். ஆடுகளுக்கு பின்பாக போயிட்டு இருந்தவனை ஆண்டவர் ராஜாவாக மாற்றினார். ஆனா அந்த எல்லாவற்றிலுமே தாவீதுக்கு அநேக சோதனைகள், அநேக குறைகள், அநேக குறைச்சல்கள் எல்லாமே வந்தது. சகலவற்றிலுமே தாவீது ஜெயித்து 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 முன்னேறினார். ஆனா எல்லா சோதனை போதும் தாவீது தன்னை திடப்படுத்தி கொண்டார். எப்படி? கர்த்தருக்குள்ளாக தன்னை திடப்படுத்தி கொண்டார். வசனம் சொல்லுது, கர்த்தரை நான் எப்பொழுதும் முன்பாக வைத்திருக்கேன், ஆதலால் நான் அசைக்கப்படுவதில்லை. அப்ப தாவீதினுடைய வெற்றியின் ரகசியம் என்ன? கர்த்தர். அவருடைய பலம் எங்கிருந்து வந்தது? கர்த்தருக்குள்ளேருந்து வந்தது. இது எல்லாமே ஆண்டவர் அவருக்கு கொடுத்த பலன். அவர் தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டார். அப்ப திடப்படுத்தி கொண்டார்னா அவர் சோர்ந்து போயிருக்கணும், அவர் தவித்து கொண்டிருக்கணும், அவருக்கு ஏதோ ஒரு காரியங்கள்ல போராட்டங்களோ பிரச்சனையோ இருக்கும். அப்ப எவ்வாறு அவர் தன்னை திடப்படுத்தி கொண்டார்னா கர்த்தருக்குள்ள, கர்த்தருடைய பலத்தினாலும் அவர் போய் தேவனுக்குள்ள தன்னை திடப்படுத்தி கொள்கிறார். இதைத்தான் கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கார். அப்போ வாழ்க்கையில இருக்கிற போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் மேற்கொள்ளும்னா உங்களுக்கு திடமான இருதயம் வேணும், உங்களுக்கு நல்ல தைரியமான வேணும். அப்போ நீங்க என்ன பண்ணும்? உங்களோட கர்த்தருக்குள்ளாக அந்த தைரியத்தை நீங்க ஏற்படுத்திக்கணும். நம்முடைய மாம்ச பலம் போதாது. நம்முடைய மாம்சத்தினால சகல விஷயம் ஜெயிக்க முடியாது. நமக்கு கர்த்தர் வேண்டும், ஆவிக்குரிய பலம் வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு வருகின்ற காரியத்தை நம்மளால மேற்கொள்ள முடியும். அப்ப தாவீதுடைய பலன் கர்த்தருக்குள்ளாக இருக்கிறது. அப்போ உங்களுடைய பலனும் கர்த்தருக்குள்ளாக தான் இருக்கிறது. இப்போ கர்த்தருக்குள்ள உங்களை நீங்கள் பலப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆவிக்குரிய காரியங்களை ஜெயிக்கணும், மேற்கொள்ளணும். உங்களுடைய உலக வாழ்க்கையை நீங்க ஆசீர்வாதமாக வாழணும்னா கர்த்தருடைய பலன் வேண்டும், கர்த்தர் உங்களுக்கு வேண்டும். நீங்க கர்த்தர்னால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கணும் அப்படின்னா கர்த்தருடைய கரம் உங்கள் மீது இருக்கணும். அதனால கர்த்தருக்குள்ள எப்பவுமே தன்னை பலப்படுத்திக் கொள்ள மறக்காதீங்க. கர்த்தருக்கு தான் உடைய பலன் இருக்கு. ஜெபத்தை உறுதியா தரித்திருந்தங்க. வேதம் வாசிப்பு, கர்த்தரோடு இருக்கிற ஐக்கியம், கர்த்தருக்கு செய்கின்ற ஊழியம், இதெல்லாம் உங்களை பலப்படுத்தக்கூடிய காரியம். தேவனுடைய ஆறுதலான வார்த்தை, அது உங்களை திடப்படுத்தக்கூடிய காரியம். இதெல்லாம் நீங்கள் மீண்டும் மீண்டுமாக அது கூடவே இருந்து அதை பயன்படுத்தி அதோட வாழ ஆரம்பிங்க. கர்த்தருக்கு விரோதமா எதிர்த்து நின்று நம்மளால் கொஞ்சம் செய்ய முடியாது. கர்த்தருக்கு கீழ்ப்படியும் பொழுது அந்த கீழ்ப்படிதலுக்கு உண்டான ஆசீர்வாதம் நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் உங்களை வந்து அடையும், அது உங்களை வந்து சேரும். அப்ப தாவீதுடைய பெரிய பலன் கர்த்தருக்குள்ள அவர் தன்னை திடப்படுத்தி கொண்டார். அத்தனை போராட்டங்கள் வருது, யாருமே அவரை திடப்படுத்தல. யோசித்து கொள்ளுங்க. நீங்க என்ன நினைத்து கொண்டிருக்கீங்கன்னா, இன்னொருவர் என்னை திடப்படுத்துவார், இன்னொருவர் என்னை ஆறுதல் செய்வார், வார்த்தையை கேட்டா நல்லா இருக்கும், இதை செய்தால் நல்லா இருக்கும், அதை செய்தால் நல்லா இருக்கும். அதல்ல, அவர் தன்னை தேவனுக்குள்ளாக திடப்படுத்திக் கொண்டார். நீங்கள் உங்களை கர்த்தருக்குள்ளாக திடப்படுத்தி, ஒருவரும் உங்களை திடப்படுத்திக் கொள்ள மாட்டாங்க. நீங்கள் தான் கர்த்தருக்குள்ளாக தன்னை திடப்படுத்திக் கொள்ளணும். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள், கர்த்தருடைய வார்த்தைகள், கர்த்தர்களோடு பேசின காரியங்கள் உங்களை திடப்படுத்த, இதெல்லாம் நீங்கள் தான் மீண்டும் மீண்டுமாக படித்து கர்த்தருக்குள்ளாக உங்களை நீங்கள் ஸ்திரப்படுத்திக் கொள்ளணும். கர்த்தர் உங்களுக்கு முன்பாக செய்த அநேக காரியங்கள், அநேக சாட்சிகள் இருக்குள்ள, அதெல்லாம் திரும்பி நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆண்டவர் அநேக பண்டிகைகளை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆசரிக்கும்படி கொடுத்தார். ஒவ்வொரு பண்டிகையும் என்னத்தை தருமா குறிக்கும்? அவர்கள் கடந்து வந்த பாதைகளை நினைவு கூறும்படியாக தான் அந்த பண்டிகை. அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பெரிய ரகசியம் என்னன்னா, கர்த்தர் உங்களுக்கு செய்த காரியங்களை அடிக்கடி நீங்கள் நினைவு கூற வேண்டும். அது உங்களுடைய விசுவாசத்தின் அளவை அதிகரிக்கும். கவனமா இருங்கள். கர்த்தர் உங்களுக்கு செய்த காரியங்களை நீங்க திரும்ப நினைப்பூட்டி கொள்ளணும். சாத்தான் இந்த காரியத்தை செய்வான். உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்த காரியங்களை மறக்கும்படி செய்து ஆண்டவர் ஒன்றும் செய்யாத மாதிரி தேவனை தூஷிக்கும்படியாக உங்களை ஏவிடுவான். அதனால சோர்ந்து போகாம நீங்க என்ன பண்ணுங்கன்னா, கர்த்தர் உங்களுக்கு செய்ததை மீண்டுமாக நினைவு கூறுங்கள். தாவீது அதுதான், கர்த்தர் செய்ததை நினைவு கூறுவார். கர்த்தர் அவர் மூலமாய் செய்த காரியங்களை நினைவு கூறுவார். இதெல்லாமே அவர் நினைவு கூர்ந்து
தன்னை கர்த்தருக்குள்ள அவர் பலப்படுத்தி கொண்டார், தன்னை கர்த்தருக்குள்ள அவர் திடப்படுத்தி கொண்டார். இதுதான் அவருடைய பெரிய பலன். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கும் அவருடைய வார்த்தை திட்டமா இருக்கு. நீங்களே உங்களை கர்த்தருக்குள்ளாக திடப்படுத்திக் கொள்ளுங்க. இன்னொருவர் வரணும், இன்னொருவர் செய்யணும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்காதீங்க. கர்த்தரே உங்களை திடப்படுத்துவார், கர்த்தரே உங்களுக்கு துணை நிற்பார். இன்னொருவர் அல்ல, அவர் உங்க மூலியமாகவே பேசி அவர் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள காரியங்கள் அழகாய் மாற்றி உங்களை ஆஸ்வதிக்க போதுமான ஆண்டவரா இருக்கிறார். ஒரு ஆண்டவர் நோக்கி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே என்னை திடப்படுத்துங்க. சோர்ந்து போய் உடைந்து போய் தவித்துக் கொண்டிருக்கிற என்ன நீங்க திடப்படுத்துங்க. எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுங்க, என்னை உற்சாகத்தினால் நிறைத்தள்ளுங்கன்னு சொல்லிட்டு ஒரு நம்ம ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். மகா பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மகிமையிலே வாசம் செய்யும் என் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நித்திய பிதாவே உமக்கு நன்றி ஆண்டவரே. நிரந்தரமான இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, அநேக ஜனங்கள் சோர்ந்து போய் இதை பார்க்கிறாங்க சுவாமி. அவர்களை நீர் திட்டப்படுத்துவீராக, அவர்களுடைய இருதயத்தை நீர் திட்டப்படுத்துவீராக, அவர்களை பலப்படுத்துவீராக, உமக்குள்ளாக அவர்களை நீர் ஸ்திரப்படுத்துவீராக. அவர்களை ஸ்திரப்படுத்துங்க, அவர்களை திடப்படுத்துங்க, அவர்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. நீர் சர்வ வல்லமையுள்ளவர், நீர் சகலவற்றையும் செய்யும் என் தேவன், நீர் சர்வ ஞானி, நீர் இயேசு மக ராஜா. யெகோவா யிரே நீ திடப்படுத்தும், யெகோவா ஷாலோம் நீ திடப்படுத்தும், யெகோவா ரஃபா நீ திடப்படுத்தும். சர்வத்தையும் செய்து உங்களை சோர்ந்து போனுடைய பிள்ளைகளை நீ திடப்படுத்துவீராக. சத்துவம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிற உங்கள் பிள்ளைகளை நீ திடப்படுத்துவீராக. சகலவற்றையும் செய்ய போறமைக்காக நன்றி ஐயா. ஐயா, நீ திடப்படுத்துங்க ஆண்டவரே. அவர்கள் துவண்டு போய் யாராவது ஆறுதலான வார்த்தையை சொல்ல மாட்டார்களா என்று இறந்து கொண்டிருக்கிறார்கள் சுவாமி. இல்லை ஐயா, நீரே அவர்களை திடப்படுத்தும். உம்முடைய ஆறுதல் இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே இருதயத்துள்ள காயங்கள் எல்லாம் கட்டப்படுவதாக. நீரே திடப்படுத்துக, நீரே திடப்படுத்துக. நீரே சர்வத்தையும் செய்ய போறமைக்காக நன்றி ஐயா. நீரே சர்வத்தையும் செய்ய போறமைக்காக நன்றி ஐயா. நீ நடத்துங்க, நீர் ஆசீர்வதிங்க, நீர் பலப்படுத்துங்க, எல்லாவற்றையும் செய்யுங்க. உடைய அதிசய கரம் இருக்கட்டும், உங்களுடைய அற்புத கரம் இருக்கட்டும். நீரே சர்வத்தையும் செய்ய போறமைக்காக நன்றி அப்பா. உங்களுடைய திடகாத்திரமான அந்த ஆறுதல்னால அவங்களை நிறைத்தருளுங்க ஆண்டவரே. உடைய ஆசீர்வாதம் இருக்கட்டும், உடைய அபிஷேகம் இருக்கட்டும், உடைய பலத்த கரம் அவர்களை நடத்தட்டும் ஆண்டவரே. சகலவற்றையும் செய்து இன்னும் மேன்மேலுமாக உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஜெபத்தை கேட்டமைக்காக நன்றி ஐயா. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவ நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.